தம்பி 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 சிகரெட் கீழே போடுங்க தம்பி. இந்த அபார்ட்மெண்ட்ல சட்டப்படி குற்றம் இது. கீழே போடுங்க. ஏங்க வெளியே வந்து தானே பிடிக்கிறேன். செக்ரட்டரி பார்த்தா ஏன் வேலை போயிருப்பா. ஏய் சிங்காரம், ஆரேவன் உட்கார்ந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஏய் ராஸ்கல், யாரா நீ? பொறுக்கி, ஸ்கவுண்டரல், இடியட், நான்சென்ஸ், கண்ட்ரி ப்ரூட். இந்த அபார்ட்மெண்ட்ல சிகரெட் குடிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாது? யோ லூசாயா நீ? எதுக்கு இப்ப கழுத மாதிரி கத்துற? எது? என்ன என்ன கழுதன்றியா? டேய் டா வரேன்டா. நான் வந்து போன என்ன பண்றேன் பார். டா வந்துட்டடா. எங்க போறீங்க? அது கீழ ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்டா அப்படின்னு கேட்டா என்ன கழுதைன்னு சொல்றாமா? ரியலி? அவனுக்கு எப்படி தெரியும்? ஏய் மிண்டாண்டி இருக்கியா? வந்து உன்னை சவுட்டி களையும். டேய் வரேன்டா. தம்பி என்ன தம்பி, அந்த ஆளு ஒரு கோக்கு மாக்கான ஆளு. அவர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா தம்பி? மாட்டணும்னு வச்சுக்கோங்க, 1 மணி நேரம் பேசியே கொண்டுருவான். போயிருப்பா நீயே. நான் எதுக்கு போகணும்? என் அக்கா இங்க வாக்கப்பட்டு வந்திருக்கா. நான் அவங்க கூட தான் வந்திருக்கேன். ஓஹோ, சந்தோஷோட மச்சானா? சரிதான். அப்பா நில்லுங்கப்பா. எந்த மோளே? சொன்னா கேளுங்கப்பா. எந்தா? ஏன்டா இப்படி இருக்கீங்களோ? அவன் காசுல அவன் தம் அடிக்கிறான், உங்களுக்கு எங்க வலிக்குது? அது அங்கனே அல்லே மோளே. இது நம்மளுடைய சொந்த அபார்ட்மெண்ட். ஐ அம் தி செக்ரட்டரி ஆஃப் திஸ் அபார்ட்மெண்ட், யூ நோ. ஐநா பொது செயலாளர் கூட இவ்ளோ அகம்பாவமா சொல்லி இருக்க மாட்டார். மிண்டாதி இருக்கா? ஷட் அப். ஷூ. లక్ష్మి, టమాటో మీ ఇంట్లోది చాలా టేస్ట్ గా ఉంది. ఏంటి உங்க மாமனாருக்கு கல்யாண விருந்து இட்லி தானா? இதையாவது சாப்பிட்டா பரவாயில்ல பரிமளாக்கா. அவர் ரொம்ப கோவமா இருக்காரு. பரிமளாக்கா, நீங்க ஏதாவது அது இதுன்னு பேசிடாதீங்க. பேச மாட்டேன். நான் இப்போ போயிட்டு அப்புறமா வரேன். నాకు ఇడ్లీలు దాచిపెట్టు, 10 ఇడ్లీలు. ఓకే 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 ఓకే. அத்தை, நீங்க ஹரிகிருஷ்ணனோட ஃபேனா? ஆமா, அவர் ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட, எனக்கும் அவர் ப்ரோக்ராம்னா ரொம்ப இஷ்டம் சம்பந்தி. அப்படியா? ஆமா. என்ன ஒண்ணு, அவர் சமைக்கிறதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கே தவிர நான் சமைச்சா சரியா வரமாட்டேங்குது சம்பந்தி. எனக்கு கரெக்டா வரும். ஓ, அந்த மனுஷன் எப்படி ரசிச்சு ருசிச்சு சமைக்கிறார் பாத்தீங்களா? ஆமா, அவரை மாதிரி சமைக்கிறதுக்கு ஆளே இல்ல சம்பந்தி. அது என்னமோ உண்மைதான் சம்பந்தி. போன வாரம் மீந்து போன அரிசி உப்புமாவை வச்சு என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுத்தாரே, அந்த ப்ரோக்ராம பாத்தீங்களா? பாத்தேனே. அவர் ப்ரோக்ராம் நான் ஒண்ணு விட மாட்டேன். பாத்தீங்களா? கொண்டு போய் கொடுத்த இட்லிய தாத்தா சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா இவங்க மீந்து போன இட்லி உப்புமாவை வச்சு ஆட்சியை கவுக்கிறது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1000 சொல்லுங்க, ஹரிகிருஷ்ணனை பத்தி பேச்சு வந்தாலே எங்க அத்தை முகத்துல ஆட்டோமேட்டிக்கா ஒரு பல்ப் எரியுது பாத்தீங்களா? அங்க வைக்கிறான் ஆண்டவன் ஒரு செக்கு. வர இந்த அபார்ட்மெண்ட்ல யாரும் ஒழுங்கு இல்ல. எல்லாரும் மோசம், எல்லாருமே மோசம். குப்பையை கொண்டு வந்து ரோட்ல கொட்டுறான். நின்ன இடத்துலயே எச்சி துப்புறான். விடிஞ்சு எந்திரிச்சு போய் மாடியில பார்த்தா டெய்லி 2 பீர் பாட்டில் கிடக்குது. அப்படி எந்த மொடா குடிய இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். இது 10 பேர் குடியிருக்கிற இடமா இல்ல டிஸ்கோ கிளப்பா? காலேஜுக்கு கரெக்டா போறியா? அதெல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன். ஆரேனது அங்கிள், இவங்கெல்லாம் ஆரான்னு விളിச்சு നിങ്ങളുടെ ரிலேட்டிவா? ஆமா அங்கிள், இவன் என்னோட பிரதர் இன்லா. பேரு அருண். இவர் என்னோட மாமனார் அண்ட் மாமியார். வணக்கம். எது? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆன மாதிரி தான். This is too much, Santosh. I am the secretary of Sneha Apartments.
ஒரு மரியாதைக்கு கூட என் இடத்துல நீ பறையாம பெற்றில்ல. சாரி அங்கிள், இப்ப திடீர்னு ஃபிக்ஸ் ஆகி இன்னைக்கு மார்னிங் தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்தது. அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல, விஷ் பண்ணிருங்க. மாப்பிள மாமா சீக்கிரமா ஒரு ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதை நீங்க தான் சொல்லி என் பொண்ணுகிட்ட கன்வின்ஸ் பண்ணணும். மாமா எப்படி மாமா கன்வின்ஸ் பண்றது? கல்யாண செலவு அவாய்ட் பண்றதுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னவ ரிசப்ஷனுக்கு மட்டும் ஒத்துக்குவாளா? அப்ப சரி, நீ வா. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ அவாய்ட் பண்றது தப்பு இல்லை, ஆனா கல்யாண செலவு பண்றது தப்பு இல்ல. எந்த லாஜிக் இது சந்தோஷ்? அங்கிள் டோன்ட் வரி அங்கிள், ரிசப்ஷன் வச்சு சாப்பாடு போடாட்டியும் உங்களுக்கு ரகசியமா 2 பீர் வாங்கி கொடுத்துறேன். எப்பவும் போல மொட்டை மாடிக்கு போய் கல்ப் அடிச்சு மட்டையாயிடுங்க. ஹாப்பி? அட பாவி, நான் மொட்டை மாடியில பீர் அடிக்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்? குருவைரப்பா. அப்ப வர மாப்பிள. அப்ப சரி மாமா, பாத்து. என் பொண்ணை விட்டுட்டு நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. அவ எங்களை வழி அனுப்ப கூட வெளியே வரல. ஒரே ஊர்ல தானே இருக்கீங்க அத்தை, நினைச்ச உடனே வர போறீங்க. இல்லனாலும் வாட்ஸ்அப் வீடியோ கால் இருக்கே. எக்ஸாக்ட்லி, உங்களுக்கே எல்லாம் தெரியும். ஃப்ரீயா விடுங்க மச்சான். எங்க அக்காவை கட்டிக்கிட்டு ஹாப்பியா இருங்கன்னு சொல்ல கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. பட் வேற வழி இல்ல, ஹாப்பியா இருங்க. ஓகே மச்சான், வர மாப்பிள. வர மாப்ள. இருங்க இருங்க, இன்னைக்கு நான் தான் சமைப்பேன். இல்லம்மா, அவர் என்ன தவிர வேற யார் சமைச்சாலும் சாப்பிட மாட்டாரு. அதெல்லாம் சொல்லுவாங்க, நம்பாதீங்க. மனுஷனுக்கு பசின்னு வந்தா ருசி கூட மறந்துடும். இதெல்லாம் பேசிக் சென்ஸ். இன்னைக்கு பாருங்க நான் எப்படி சமைச்சு அசத்துறேன்னு. ஆமா, காய்கறி எல்லாம் எங்க இருக்கு? ஃப்ரிட்ஜ்ல இருக்கும். அது சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் எது அத்தை? தாத்தாக்கு பிடிச்சதை நீங்க சொல்லுங்க, நான் செய்றேன். பட் என்னோட சந்தோஷத்துக்காக உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டத்தை நான் சமைச்சே தீருவேன். அப்படின்னு ஒண்ணு இல்லையம்மா. ஒண்ணுமே இல்லையா? அப்பாக்கு என்ன பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்கும், சந்தோஷ்க்கு என்ன பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்கும். உங்களுக்குன்னு ஒரு விஷ், உங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் எதுவுமே இல்லையா? அப்படியே பழகிட்டேன், அப்படியே இருந்துடுறேனே.